உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு டாரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். ஒவ்வொரு வாரத்திற்கான ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் மேம். ஸோ அந்த வகையில முதலாவதாக மேஷ ராசிக்கு இந்த வாரத்திற்கான பலன்கள் சொல்லிடுங்க மேம். ஸோ மேஷ ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க ஒரு லீடர் மாதிரி இனிஷியேட் எடுக்கணும். இது என்னுடைய பொறுப்பு, நான் தான் இதை முன்னின்று நடத்தணும் அப்படின்ற ஒரு பொறுப்பெடுத்து சில விஷயங்களை ரொம்ப மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணணும், நிதானமா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இதுல என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய காரியங்களுக்கோ புதிய ஒரு தொடக்கத்திற்கோ இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். அதாவது போறது போக்குல போகட்டும், இந்த வாரம் புதுசா எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே மேம். அடுத்து அவங்களுக்கான கலர் என்ன மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பார்த்தீங்கன்னா டீப் சீ ப்ளூ அண்ட் கோல்டன் கலர். மேஷ ராசிக்காரர்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லுங்க மேம். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222111. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 222 ஒரு நல்ல ஒரு அலைன்மெண்ட்டை கொடுக்கும். கண்ணா பின்னான்னு எதுவும் யோசிக்காம செய்யாம ஒரு சீரா ஒரு காரியங்களை இறங்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். 41 யூஸ் பண்ணும் போது தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள்ல அவங்க மாட்டாம இருக்கிறது ஒரு அவேர்னஸா இருக்கும். ஓகே மேம். மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இப்ப இருக்கிற சூழல்ல அவங்களுக்கு எத்தனை இடையூறுகள் இல்ல சிக்கல்கள் இருந்தாலும் கண்டிப்பா முருகர் வழிபாடு அவங்க செய்யும் போது, முருகருடைய ஒரு துணை என்னோட இப்பவுமே இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா அந்த சிக்கல்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும். முருகர் சொல்றது என்னோட வழியில நீங்க நடந்தா போதும். ஸோ முருகருக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையை பத்தியும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இங்க முருகர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே மேம். அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, பண ரீதியா பொருள் ரீதியா அவங்க கூட்டு முயற்சிகள் செய்யணும். யாராவது ஒரு நபரையோ இல்லை 2 அல்லது ஒரு நபரையோ அவங்க கூட்டு சேர்த்துக்கலாம், தொழில் ரீதியா வேலை ரீதியா. ஸோ தனியா நின்று ஒரு காரியத்தை செய்யறதை விட அந்த கூட்டு முயற்சி ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் ரொம்ப இமோஷ்னலா யார்கிட்டயும் அட்டாச் ஆக வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இந்த கருணை அன்பு அப்படி அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து எதையும் செய்ய வேண்டாம், கொஞ்சம் லாஜிக்கலா ப்ராக்டிக்கலா யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய பெண், இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க நடந்துக்க கூடாது. ரிஷப ராசிக்காரர்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் பாத்தீங்கன்னா yellow அண்ட் சாண்டல் ஒயிட். ஓகே மேம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்னு சொல்லிடுங்க மேம். ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111166. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 1111 அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதுக்கான மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும், ஒர்க் ஆகும் சீக்கிரமா. 666 யூஸ் பண்ணும் போது சரியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு எதிரில் என்ன இருக்கு அப்படின்றது அந்த பிம்பம் சரியானதா இருக்கும். ஓகே மேம். ரிஷபராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ரிஷப ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க முருகரை முருகரும் குளிர்ந்து இவங்க மனசும் குளிரணும் அப்படின்னா இந்த வாரத்துல அவங்க ஒரு முறையாவது முருகரை சந்தன அலங்காரத்துல பாக்குறது, அவங்களும் அவங்க குடும்பத்தோட போய் அந்த அலங்காரத்தை தரிசனம் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். முடிஞ்சா இவங்களும் அந்த அலங்காரத்தை செய்யறதுக்கு அவங்க முன்னின்னு செய்யலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பண்ணும் போது அவங்க மனதும் குளிரும். கண்டிப்பா அவங்கள சுற்றி இருக்கிற ஃபேமிலி, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஒரு அமைதியான ஒரு போக்குக்கு போகும். அதுதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது மேம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப தைரியமா பேசணும். சில காரியங்கள் நடக்கணும்னா அது இவங்க பேசினாதான் நடக்கும் அப்படின்ற இருக்கிற சூழல்ல
அதுக்காக எந்த ஒரு பயமும் அந்த ஹெசிடேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப தைரியமா சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லணும். உண்மையை சொல்றதுக்கும் எங்கேயும் தயக்கம் காட்டக்கூடாது. ஸோ இவங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, எல்லாரையும் ஜஸ்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் இந்த வாரம். ஸோ இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எது நல்லது கெட்டது அந்த மாதிரி ஒரு தராசுல போட்டு எடை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். அதை தாண்டி மனசுல படுற சில விஷயங்களை அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கிரீன். ஓகே மேம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேம். மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 555 and 7777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 555 அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். 47 யூஸ் பண்ணும் போது மனதளவில் அவங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட், ஒரு தெளிவு, ஒரு ஞானம் கிடைக்கும். ஓகே மேம். மிதுன ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இவங்களுக்கு வந்து முருகர் இவங்களுக்கு பக்கபலமா துணையா தான் இருக்காரு. ஸோ அது யார் ரூபத்திலயாவது அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டான ஒரு நேரத்துல காட்சி அளிப்பேன். ஸோ உனக்கான உதவிகளை செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கன்வே பண்றாரு. அதனால என்னை முருகர் கூட காப்பாத்தலையா, எனக்கு யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு எந்த ஒரு பயமும் கவலையும் வேண்டாம். யாராவது ஒரு ரூபத்துல முருகர் அவங்களுக்கு தேவையான அந்த உதவிகளை செய்வாரு அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அடுத்து கடக ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ரொம்ப கடுமையா உழைக்கணும். அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ எந்த பொசிஷனில் இருக்காங்களோ அதில் இன்னும் அவங்களுடைய திறமை என்ன, ஸோ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவங்க கொஞ்சமாவது வெளிக்கொண்டு வரணும். அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, பண ரீதியாக எந்த ஒரு பெரிய டிசிஷனையும் எடுக்க வேண்டாம். ஸோ இவங்க அதே மாதிரி பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க வந்து தலைமை வந்து வகிக்க வேண்டாம், லீட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே மேம். அடுத்து இவங்களுக்கான லக்கி கலர் சொல்லிடுங்க. இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ஒயிட். ஓகே மேம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1919 and 2121. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வளம், ஒரு மணி ஃப்ளோ அது நல்ல விதமாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். அது விரக்தி நிலையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்மையான தேவைகள் என்ன அப்படின்றது அவங்களுக்கே தெரிய வரும். ஓகே மேம். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க லைஃப்ல எது வருதோ எது போகுதோ அதை பத்தியே கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். சில விஷயங்கள், சில நபர்கள் லைஃப்ல வந்து தான் போவாங்க. அது அவங்களுக்கான ஒரு பாடத்துக்காக தான். ஆனா அவங்களுக்கு எது நிரந்தரம்னு இருக்கோ அது என்னைக்குமே அவங்கள விட்டு போகாது. ஸோ அதனால இப்ப இல்லாததை நினைச்சு வருத்தப்பட வேணாம். ஒரு நாள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா விதிப்படி அவங்க நிச்சயமா அவங்களுக்கு கிடைச்சே தீரும். ஸோ அது வரைக்கும் இப்போ அவங்களுக்கு ஒரு மன சஞ்சலமா இருக்குன்னா டெய்லியும் முருகர் வழிபாடு பண்றது, முருகர் கோவில் பக்கத்துல இருக்குன்னா போயிட்டு வர்றது இப்போ அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் இவங்க என்ன அந்த தனித்துவத்தை தேடுறாங்களோ, வாழ்க்கையில ஏதாவது நான் யூனிக்கா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அது நிச்சயமா நடக்கும் அப்படின்றதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னா? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆன்மீக ரீதியான தெய்வீகம் சார்ந்த விஷயங்களை வந்து அதிகமாக கையில் எடுக்கணும். ப்ரேயரே பண்ணலைன்னா டெய்லியும் விளக்கேற்றி ப்ரேயர் பண்ணணும், பூஜா பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்மீக ரீதியாக அவங்க வந்து அவங்க செல்ஃபை வந்து உட்புகுத்திக்கணும். ஸோ அது ஏதாவது இந்த வாரம் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நடக்கிறதா கூட அது தடுத்துரும். ஓகே மேம். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டாம்னா, அந்த கவலை, சோகம் இதெல்லாம் வந்து கூடவே கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ அது ஒரு தரித்திரத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறிகுறியான விஷயங்கள் எதுவுமே இந்த வாரம் வந்து பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக தான் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ரெட். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க மேம். சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 16 16 12 12. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 16 16 ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. என்ன காரியம் செய்கிறாங்களோ அதில் ரொம்ப தீர்க்கமாக இருப்பாங்க. 12 12 யூஸ் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே மேம்.
இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை நிச்சயமா கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதற்கான பிரார்த்தமும் நிச்சயமா கிடைக்கும். மேரேஜ் ஆகணும், இல்லை வந்து லவ் மேரேஜ் ஆகணும் அப்படின்லாம் இருக்கிறாங்கன்னா அதுவும் நடக்கும். திருமண வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு பிடிப்பு வந்து வரணும் அப்படின்னாலும் இவங்க மனசுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயஸ் இருக்கோ, எனக்கு இப்படியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது நிச்சயமா முருகன் அருளால கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற வேலைகளை மட்டும் சரிவர செஞ்சா போதும். இவங்க ஆசைப்பட்டது எல்லாமே கூடிய சீக்கிரம் தானாவே கிடைக்கும். ஸோ முருகர் அதுக்கு வந்து அவங்களுக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பாரு அப்படின்றதுதான் முருகர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அடுத்து கன்னி ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது மேம்? ஸோ கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். கன்னி ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதாவது தன்னிடம் என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இவங்க தனியாவே இருந்தாலும் இந்த வாரம் தனியா இருக்கக்கூடிய சூழலா இருந்தாலும் அது தனிமையிலே இவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சா சந்தோஷமா இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கணும். மோரோவர் இந்த வாரம் ஃபுல்லா சந்தோஷம் மட்டுமே அவங்களுக்கு பிரதானமா இருக்கணும். ஓகே மேம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம், எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், எதிர்பார்ப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பொருள் சார்ந்தோ மனிதர் சார்ந்தோ எதிர்பார்ப்புகள் தேவையில்லை. இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே மேம். அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன் அண்ட் ஒயிட் கலர். ஓகே மேம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மேம்? கன்னி ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 66666610. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 6666 யூஸ் பண்ணும் போது டிசிஷன்ஸ் கரெக்டாக எடுப்பாங்க. 1010 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது நெகட்டிவ் கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ண அவங்க அந்த பாதிப்புகள்லேருந்து ரிலீஸ் ஆவாங்க. ஓகே. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். கன்னி ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் முழுவதுமே அவங்க வாழ்க்கையில எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். நினைச்சு பார்க்கும் போது ஒரு புன்முறுவலோ இல்லை சிரிப்பு வரா மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதை மட்டும் மனசுல நினைச்சிட்டு இந்த வாரத்தை சந்தோஷமா கடந்து வரணும். அப்படி அவங்க இந்த வாரத்தை கடந்தாங்கன்னா நிச்சயமா முருகர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு காட்சி அளிப்பாரு, இல்லை ஏதாவது நல்லதை செய்வாரு. இந்த வாரம் அவங்க சந்தோஷமா இருக்கணும், நல்லதை மட்டும் நினைச்சு சந்தோஷமா இருக்கணும். இதுதான் முருகர் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுமா? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இந்த வாரம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கொலாபரேஷன் கிடைக்குதோ ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்கு தேவையான ஒரு வெளியூர் சார்ந்த வெளிநாடுகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு வருது, ஒரு கொலாபரேஷன் வருதுன்னா அதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். எதுவும் வேண்டாம் யாரும் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ ப்ரெசென்ட்ல அவங்கள தேடி எது வருதோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த வாரத்துல என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தனித்து நிற்க வேண்டாம். எல்லாமே நான் பார்த்துப்பேன், ஸோ எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, இல்லை எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, யார்கிட்டயும் வந்து எனக்கு ஒரு அந்த நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் வெளிப்படுத்த வேண்டாம். அவங்கள நாடி வரவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப தனிமை இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் ஒயிட். இவங்களுடைய ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க மேம். துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 888110. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 888 யூஸ் பண்ணும் போது பேலன்ஸ்டாக இருக்க முடியுமா அவங்களால? எதை பற்றியும் பயப்பட வேணாம், ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். 1010 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்கும். ஓகே மேம். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய இல்லை மலையில் இருக்கக்கூடிய முருகர் கோவில், பழமையான முருகர் கோவிலுக்கு இவங்க வந்து இந்த வாரம் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ இவங்க அப்படி போயிட்டு வரும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மனதளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ முடிஞ்சா அப்படி போக முடியாதவங்க குறிஞ்சி ஆண்டவரை வந்து மனசுல நினைச்சிட்டு டெய்லியும் வழிபடுறது ரொம்ப நல்லது. குறிஞ்சி ஆண்டவர் கூகுள் பண்ணாலே அந்த பிக் வரும், இல்லை போட்டோ இருக்குனாலும் டெய்லியும் அவரை வந்து வழிபடுறது நல்லது. முடிஞ்சா அவங்க மலை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றதும் முருகர் கோயில் பெற்றதும் ரொம்ப நல்லது. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுமா? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். மெடிடேஷன் அதிகமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. மனசை வந்து கண்ட்ரோலாகவும் அமைதியாகவும் வச்சுக்கணும் இந்த வாரம். சூழல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க நிதானமாக அமைதியாக இருக்கணும். ஓகே மேம். இங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்லயோ ஒரு சோகமான நிகழ்வுகள்லயோ இவங்க போய் வந்து கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இவங்க அதுல இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. இல்ல இவங்க லைஃப்ல அந்த மாதிரி நடந்திருக்குன்னா ஸோ அதையே திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக தான் மெடிடேஷன், அந்த ரெக்கவரி பண்ணணும் மனதை. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார லக்கி கலர். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் கிரீன். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லிடுங்க மேம். விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 15153333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 1515 யூஸ் பண்ணும் போது தெய்வீக தன்மை, தெய்வீக குறுக்கீடுகள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். 43 யூஸ் பண்ணும் போது ஆன்மீக ரீதியான ஒரு அவேக்னிங் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். அடுத்து இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, சுற்றி இருக்கிற சூழல்கள் மாறலாம், அவங்களுக்கு சுற்றி இருக்கிற மனிதர்கள் மாறலாம். ஒரு நாள் இப்படி நல்லதா பேசலாம், ஒரு நாள் அவங்கள தவறா கூட பேசலாம். பட் என்ன இருந்தாலும் அவங்க எந்த சூழல்லையும் அவங்களுடைய ஸ்டாண்டு, அவங்களுடைய கேரக்டரை மாத்திக்க கூடாது. ஸோ அப்படி அவங்க இருக்கும் போது தான் நிச்சயமா முருகருடைய ஒரு அருள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லாரும் மாறுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க தன்மையை மாத்திக்க கூடாது. எப்பவுமே அது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஸோ இந்த வாரம் அது மிகவும் அதிகமா கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது மேம்? தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லதே நினைக்கணும். எந்த விஷயங்களா இருந்தாலும் யோசிக்கிறது, பேசுறது, பார்க்கறது எல்லாமே நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், நல்ல விஷயங்கள். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணணும். ஸோ தப்பி தவறி கூட அப்படி நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு மைண்டு போகுதுன்னா கூட அதுலேருந்து டைவர்ட் ஆயிடணும். நல்லது மட்டுமே வந்து நினைக்கணும், அதை மட்டுமே அவங்க ஆக்ஷன்லயும் வெளிப்படுத்தணும். ஓகே மேம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா இழப்புகளை பத்தி வருத்தப்படவோ இல்லை அதை நினைச்சு பார்க்கவோ கூடாது. வாழ்க்கையில என்ன இழப்புகள் இருந்தாலும் அதை நினைச்சு பார்க்கவே கூடாது. மனிதர்களா இருந்தாலும் அவங்களே நினைச்சு பார்க்கறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். தனுசு இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 444499. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். 4444 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். 999 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஓகே மேம். அடுத்து இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ தனுசு இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, என்னதான் கோவிலா போனாலும், தெய்வம் தெய்வமா கும்பிட்டாலும் இல்லை முருகரையே சதா நினைச்சிட்டு இருந்தாலுமே சரி, பட் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க மனசு குளிர்ற மாதிரி இவங்க நடந்துக்கணும். அவங்க சில விஷயத்துல ஏதாவது இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா அதை அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாவது கொஞ்சம் போகணும். கேட்கலனா கூட பரவாயில்ல, அவங்க மனசு கோன்ற மாதிரி இதை பண்ணவே கூடாது. முடிஞ்சா தூரமா இருக்கிறாங்க அம்மா அப்பாவை விட்டு அப்படின்னா இந்த வாரம் அவங்க அம்மா அப்பாவை போயிட்டு பார்த்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஸோ அந்த விஷயம் இந்த வாரம் அவங்க செய்யணும் அப்படின்னு இருக்கு. அம்மா அப்பாவுக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் அவங்க சொல்லனாலும் இவங்க கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை இவங்க இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கட்டும், பிடிச்ச மனிதர்கள் நபர்களா இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பம் இல்லை அவங்களுடைய லவ் பார்ட்னர், மேரேஜ் பார்ட்னர், ஸோ குழந்தைகள், மனசுக்கு யாரை பிடிக்குமோ எதை பிடிக்குமோ அதற்காக இந்த வாரம் முழுவதுமா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க மனசுல இருக்கிறதும் அவங்களுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட வெளிப்படுத்தணும். அவங்க அப்படி சொல்லும் போதும் இவங்க என்னன்றதை கொஞ்சம் கேட்டு அதை ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்களோட டைம். என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்களுக்கு முன் அனுபவம் இல்லாத இல்லை என்னன்னே தெரியாத ஒரு காரியங்கள்ல இறங்க வேண்டாம், தெரியாத இடங்களுக்கு கூட செல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் சில்வர் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 88881414.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 4-8 யூஸ் பண்ணும்போது உண்மையாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பவர் கிடைக்கும். ஸோ ரொம்ப சோர்ந்து இருந்தால் கூட ஸோ ஒரு வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ 14 யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. இவங்க என்ன காரியங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு தனித்துவம் அவங்க கிட்ட தெரியும். ஓகே, இந்த வாரம் அவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அவங்களுடைய லைஃப்லேயும் ஒரு மங்களகரமான சுச்சுவேஷன் நிகழ்வுகள் நடக்கும். ஸோ கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டாலும் சரி அது நடக்கும். இல்லை குழந்தை வரத்துக்காக சரி, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி நிச்சயமாக நடக்கும். இவங்களும் இந்த வாரம் ஏதாவது விசேஷம் சார்ந்த இடங்களுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வர்றதும் இன்னும் அவங்களுக்கு ஃபேமிலி ரீதியாக ஒரு நல்ல பாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, மனதளவில் ஒரு மாற்றம் தேவை. ஸோ மனதளவில் சில விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும், வெளியேறணும். அதற்கு வந்து ஏதாவது கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும் விருப்பப்பட்டாங்கன்னா கூட தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெளிநாடு வெளியூர் சார்ந்த வேலைகள் இல்லை விஷயங்கள் எதுனா ட்ரை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த வாரம் முன்னெடுக்கலாம் அதற்கான விஷயங்களை. ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப பேர்டன், அதாவது சுமைகளை ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. எல்லாமே நான் தான் பண்ணணும், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு இவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் எடுத்துணும். அடுத்தவங்களுடைய வேலைகளை இவங்க வாங்கிக்க வேண்டாம். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெயின்போ கலர்ஸ், மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்மா? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 222244. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 4-2 யூஸ் பண்ணும் போது லவ் சார்ந்த மேரேஜ் சார்ந்த விஷயங்கள்ல, ஸோ மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். 444 யூஸ் பண்ணும் போது இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்களுக்கு வராமல் இருக்கு. ஓகே, அடுத்து இவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இப்போ இந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு குரு தேவை. ஸோ இவங்க எந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த பொசிஷனில் இருந்தாலும், ஆனால் இவங்களுக்கு இப்போ ஒரு குரு தேவை, ஆன்மீகம் சார்ந்த ஒரு குரு தேவை. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு மானசீக குரு இருந்தாலும் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ உயிரோடு இருக்காங்கன்னா அவங்கள போய் மீட் பண்ணி சில சஜஷன் கேட்டுக்கலாம். இல்லை மானசீகமாக ஒரு குரு இருக்காங்கன்னா அவங்களுடைய புக்ஸ் அந்த மாதிரி வாங்கி அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, வாழ்க்கை எப்படி வாழணும், அந்த விஷயத்த அவங்க கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்க பார்க்கலாம். அது கண்டிப்பாக இந்த வாரம் இவங்க இதை செய்யும் போது இப்போ இவங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால சிறந்த ஒரு குருவை அவங்க தேர்ந்தெடுக்கணும் இந்த வாரம். இந்த வாரம் மீனராசிக்காரர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்க? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஸோ இந்த வாரம் இவங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அதில் அவங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அனலைஸ் பண்ணணும், ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்க பார்க்கணும். அதனால ரொம்ப பொறுமையாக இருக்கணும். என்ன செய்யக்கூடாதுமா? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஃபேமிலி அந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு கெட் டுகெதர், ஒரு செலிப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் சொல்லுங்க. மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2222-101. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணணும். 2222 யூஸ் பண்ணும் போது நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். இவங்களுக்கு பிரச்சனைக்குரிய நபர்கள் இருக்கிறாங்க, யாருக்கிட்டயா பிரச்சனைனா கூட ஸோ இந்த நம்பர் யூஸ் பண்ணி அவங்க என் கூட இணக்கமாகனா தாராளமாக இந்த நம்பர் யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். 101 யூஸ் பண்ணும் போது லைஃப்பில் கடைசி நேரத்திலேயாவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆச்சரியங்களோ அதிசயங்களோ நடக்கும். ஓகே, இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் வந்து எதையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்க வேண்டாம். எதையும் ஒரு சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இமோஷனல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எதையும் எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அளவுக்கு மீன அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி.
ஸோ எதையுமே எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகாமல் இந்த வாரம் இருக்கிறாங்கன்னா, ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் என்னால் அவங்களை கொண்டு போக முருகர் வழிபாடும் அதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்காங்கன்னா நிச்சயமாக எதுவுமே இவங்களை தாண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாது. இவங்களுக்குள்ள ஒரு சில பயம் இருக்குன்னா, ஸோ அந்த பயம்லாம் வந்து நீங்கிடும். அந்த பயத்தை விட்டுறணும். முருகர் இருக்காரு அப்படின்னா அந்த பயத்தை விட்டுறணும். எக்ஸ்ட்ரீமாக எதுவும் கொண்டு போக வேண்டாம் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். 12 ராசிக்காரர்களுக்குமான விளக்கங்கள் வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.